Welcome students. Corporate Accounting 5th term Unit 1 Issue of Shares. அதில் மாடல் வந்து 9th மாடல் பார்த்துருக்கோம். இதில் வந்து Journal Entries for Issue of Shares ஓட ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க செக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ லாஸ்ட் செக்ஷன் நம்ம வந்து ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். அதை ஒரு ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ 8th மாடலில் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது ஒரு எப்படி நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து இந்த கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வி லிமிட்டடு 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ, அதில் ப்ரீமியம் சேர்த்து 3 ரூபா இருக்குது. அப்போ அப்ளிகேஷன் மணி 4 ரூபா, அலாட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால். அதுக்கு உண்டான சொல்யூஷனும் பார்த்துருப்போம். இந்த 20,000 வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்குமே அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால் இன்னொரு ஹெட்டிங்காக பிரிச்சிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி இந்த இருக்கா, 2 என்ட்ரி. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபஸ்ட் கால் ஃபைனல் காலுக்கு 2 என்ட்ரி, எல்லாத்துக்குமே காமனாக உள்ள 2 என்ட்ரி பார்த்தோம். ப்ளஸ் அவங்க ஃபைனலாக அது ஃபைனல் கால். ஸோ மொத்தம் 8 என்ட்ரி பார்த்தோம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் ஹோம்ஒர்க் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டு செக்ஷன் வீடியோவை வச்சு இப்போ இந்த கணக்கை சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி இந்த செக்ஷனில் ஓகேவா, இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபிட்டட் ஷேர் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா பறிமுதல் செய்யப்படும். இதுவரை நம்ம ப்ராப்ளத்தில் வந்து அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபஸ்ட்டு கால், ஃபைனல் கால், ப்ரீமியம் வச்சு இதெல்லாம் கணக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஃபிட்டட் ஷேர். ஃபர்ஃபிட்டட்னா பறிமுதல் செய்யப்பட்டது, அதை ரீஇஷ்யூ பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபர்ஃபிட்டட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணால் எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி லிமிடெட் இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூயிங் 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ். 1000 ஈக்விட்டி ஷேர் 100 ரூபா எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஆன் அப்ளிகேஷன் 30 ரூபா, அலாட்மெண்ட் 30 ரூபா, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பேலன்ஸ். அப்போது 30 + 30 60, மீதி அளவு 100ல் 60 போனால் 40 ரூபா வந்து ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஷேர் ஹோல்டர் ஹூ அப்ளைடு 300 ஷேர்ஸ் ஃபெயில் டு பே த ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால். 300 ஷேர் வந்து இந்த ஃபைனல் கால் அவரால் பே பண்ண முடியல. அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் தான் அவரால் பே பண்ண முடிஞ்சு, மீதி உள்ளதுக்கு அவரால் பணம் செலுத்த முடியவில்லை. அப்போ அந்த 300 ஷேர் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. இந்த பறிமுதல் செய்யப்பட்டது 300 ஷேரும் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, 80 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ இதுக்கு பாஸை நெசசரி ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா 2 என்ட்ரி, இல்லாட்டி மொத்தமாக 2 என்ட்ரி கொடுத்துட்டு ஃபர்ஃபிட்டடுக்கும் ரீஇஷ்யூக்கு மட்டும் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ வாங்க சொல்யூஷனுக்குள்ளே போவோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் என்ட்ரி பாருங்கள். இது வந்து ஃபார்மேட்டு அஸ் யூஸ்வல் டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட், கம்பல்சரி அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அவங்க நோட்டில் ட்ரா பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சொன்னல நான் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன், எவ்வளவு நம்ம பணம் உள்ளக்க வந்திருக்கு. நமக்கு வந்து 1000 ஷேர் 30 ரூபா கணக்கில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். 1000 ஷேர்ஸ் அப்ளிகேஷன் மணி 30 ரூபா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1000 ஷேர் 30 ரூபா மணினா 3 லட்சம் ரூபா. 1000 × 30 பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரும். அதை அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேபிட்டலாக மாற்றுறாங்க. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி கேபிட்டல் 3 லட்சம் 3 லட்சம். ஸோ வந்து இந்த 2 என்ட்ரியுமே எல்லாத்துலேயும் இல்லை, காமன் என்ட்ரி தான் எல்லா கணக்குக்கும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு அப்ளிகேஷன், அந்த ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், அந்த 3 லட்சத்தை அப்படியே கேபிட்டலாக மாற்றிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அலாட்மெண்ட் பண்ணுறோம். அதே 1000 ஷேரு 30 ரூபாய்க்கு அலாட்மெண்ட். அப்போ ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். ஷேர் அலாட்மெண்ட் பண்ணுறது 1000 × 30, அதை அப்படியே கேபிட்டலாக மாற்றுறோம் 1000 × 30. இப்போ இந்த அலாட்மெண்ட் பண்ண பணம் வந்து உள்ளக்க நமக்கு பேங்க்குக்கு வருது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு அலாட்மெண்ட், இந்த அலாட் பண்ண யார் யாருக்கு அலாட் பண்ணமோ அந்த அமௌண்ட். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷனுக்கு இந்த 2 என்ட்ரி, அதே மாதிரி அலாட்மெண்ட்டுக்கும் 2 என்ட்ரி. அதே 1000 ஷேர் தான், இது எந்த வித மாற்றமும் இல்லை. இது எல்லா ஜேர்னலுக்கும் இந்த தான் என்ட்ரி. நீங்கள் அப்படியே நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாட்டுக்கு எழுதலாம். ஃபுல்லாக எழுதிட்டு அமௌண்ட்டு மட்டும் வேரியேஷன் ஆகும், கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ வேரியேஷன் ஆகும்.
அடுத்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். மீதி எவ்வளோ? அது அதே 1000 ஷேர் தான். இந்த 40 ரூபா எப்படி வந்துச்சு? அப்ளிகேஷன் 30 ரூபா, அலாட்மெண்ட் 30 ரூபா. இந்த ரெண்டையும் கூட்டினா 60. அதுலேருந்து 100ல் 60 கழிச்சா 40 ரூபா. அதுதான் இங்கே 40 ரூபா சொல்லியிருக்காங்க. இது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 4 லட்சம். 2 ஷேர் கேபிட்டல் எல்லாத்துக்கும் இதுதான் காமன் என்ட்ரி. ஃபைனல் காலை வந்து கேபிட்டலாக மாற்றுறோம். 4 லட்சம் 4 லட்சம். அதுக்கப்புறம் அது பணம் உள்ளே வருது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு எதுக்காண்டி? ஷேர் ஃபைனல் கால்காண்டி 4 லட்சம் 4 லட்சம். ஓகேவா? 40 × 1000 ஷேர்ஸ். இதுவும் காமன் என்ட்ரி தான். அப்போ இந்த மூணுமே பாருங்கள், இது அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைனல் கால். எல்லா கணக்குக்கும் இதே மாதிரி தான் வரும். நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி கடன்னு எழுதிட்டு அமௌண்ட்டு மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செய்யணும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், முக்கியமானது ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. பறிமுதல் செய்யப்பட்டது எவ்வளவு? 300 இது வந்து பறிமுதல் செய்யப்பட்டாங்க. அப்போது அதனுடைய ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோன்னா அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ பறிமுதல் பண்ணாங்க? 300 × 100 ரூபா. ஒரு பங்கோட ஷேர் கேபிட்டலோட வேல்யூ 300 × 100. அதனால தான் கேபிட்டல் அக்கௌண்ட் டாட்டு 300 × 100 3 லட்சம். அதில் எது வரையும் வாங்கலை, பணம் வாங்காதது வந்து ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால் வரையும். அது வரையும் தான் கணக்கில் வாங்கலை. அந்த தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் கணக்கில். his shares were forfeited all the இந்த இருக்கு பாருங்கள், to fail to pay first and final call money. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணி பே பண்ணலை. அப்போ 30 ரூபா அந்த 60 ரூபா மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க இந்த 300 ஷேருக்கும். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். 300 × 100 ரூபா ஷேர் கேபிட்டல் 3 லட்சம். இந்த 1,20,000 எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 300 ஷேர் பெருக்கல் 40 ரூபா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 300 ஷேர் பெருக்கல் 40 ரூபா 1,20,000. இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இது சால்வ் பண்ண முடியும். அதனால் இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மீதி உள்ள 1,80,000 எப்படி வந்துச்சு? ஃபர்ஃபிட்டட் ஷேர் வந்து மீதி 40 ரூபாவில் 60 ரூபா மீதி, அதை ஃபுல்லாக ஃபர்ஃபிட்டட் ஷேருக்காக பறிமுதல் செய்யப்பட்ட பங்குகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 1,20,000 3 லட்சத்துலேருந்து இதை லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 1,80,000. 300 × 60 ரூபா. இங்கே 40 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு, இங்கே 60 ரூபா கொடுத்தீங்கன்னா மொத்தம் இந்த 3 லட்சம் டேலி ஆகிடும். ஓகேவா? இது வந்து பறிமுதல் செய்யப்பட்ட இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி. இப்போ இந்த பறிமுதல் செய்யப்பட்டதை வந்து நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீஇஷ்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 ரூபாய்க்கு நம்ம அதை விற்றுடுறோம். அந்த 300 ஷேரை பறிமுதல் செய்ய 80 ரூபாய்க்கு விற்றுருக்கோம் நம்ம. அப்போது இப்போ இங்கே பாருங்கள், அந்த 300 ஷேர் 300 × 80 ரூபா பேங்க் அக்கௌண்ட் பணம் வந்துருச்சு உள்ள 2,40,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ மீதி உள்ள ஃபர்ஃபிட்டட் எவ்வளோ இருக்குது? டோட்டலாக வந்து இதனுடைய வேல்யூ வந்து 100 ரூபா. அப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு 20 ரூபா 80 ரூபா போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கணும்? 20 ரூபா. அப்போ 20 ரூபா வந்து பறிமுதல் செய்யப்பட வேண்டியது இன்னும் 20,000. அப்போ 60,000. ஸோ டோட்டல் கேபிட்டலை வந்து 300 × 100 3 லட்சம். ஓகேங்களா? இந்த 300 × 80 2,40,000 டு பை ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட். இந்த 60,000 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே 80 ரூபாய்க்கு கொடுத்தாச்சுன்னா மீதி அந்த 100 ரூபாவில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 20 ரூபா. அப்போ 300 × 20 60,000 டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 3 லட்சம் ஃபுல்லாக. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கும் இந்த வித்தியாசம் இருக்குது. இது ஃபர்ஃபிட்டட் என்ட்ரி, இது ரீஇஷ்யூ என்ட்ரி. ஓகேங்க. இப்போ ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு ஃபர்ஃபிட்டட் 60,000, இங்கே ஒரு ஃபர்ஃபிட்டட் 1,80,000. அப்போது டோட்டலாக நம்ம வந்து எவ்வளவு வந்து கையில் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட பங்குகள் பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம கேபிட்டல் ரிசர்வில் மாற்றி வைக்கணும் பார்த்தோம்ல, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது டெபிட் சைடில் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 60,000 இருக்குது. ஆனால் கிரெடிட் சைடில் இங்கே 1,80,000 ரூபா இருக்குது. அப்போ இந்த 1,80,000 நீங்கள் 60,000 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் பர்ஃபிட்டட்ஸ் வந்து 1,20,000 ரூபா நமக்கு இன்னும் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது? 1,80,000 இருக்குது. அதில் 60,000 வந்து ஃபர்ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. அப்போ மீதி உள்ளது 1,20,000 வந்து ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 1,20,000 டு கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட். அது அப்படியே 1,20,000 மாற்றிடும். இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த 1,80,000 இந்த 60,000 லெஸ் பண்ணிங்கன்னா இந்த 1,20,000 வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இந்த பார்த்து மீதி உள்ளதை கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 என்ட்ரி இம்பார்ட்டண்ட் என்ட்ரி. இதுக்கு முன்னாடி உள்ள 3மே ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். எல்லா கணக்குலேயும் அப்ளிகேஷன் 2, அலாட்மெண்ட் 2 என்ட்ரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 என்ட்ரி. இது போக வேறு கால் கொடுத்தாலும் அதுக்கு 2 என்ட்ரி வரும். அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமானது,
forfeited, reissue, capital reserve. இந்த மூணு இம்பார்ட்டன்ட் என்ட்ரி. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 15 மார்க்ஸ் சம்மில் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக வரும். ஸோ அதைத்தான் இதே மாடலில் நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். SS லிமிட்டட் 5000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 100 ரூபா. அங்கே 1000 ரூபா கொடுத்தாரு, இங்கே 5000 ஈக்விட்டி ஷேரு வந்திருக்கு. அதில் வந்து 30 ரூபா அதே அலாட்மெண்ட், 30 ரூபா அப்ளிகேஷன், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இதில் வந்து 200 ஷேர் வந்து ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 200 ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளவு 70 ரூபா மணிக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. 70 ரூபா மணிக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம்மு செஞ்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் புரிஞ்சிடும். ஸோ இந்த லாஸ்ட் மாடலில் நம்ம வந்து எல்லா இதுவரையும் பார்த்த ப்ராப்ளத்தில் வந்து அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட்டு கால், ஃபைனல் கால் வரையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த செக்ஷனில் வந்து ஃபர்ஃபிட்டட், ரீஇஷ்யூ, அது போக கேபிட்டல் ரிசர்வும் எல்லாமே சேர்த்து இந்த கணக்கில் பார்த்தாச்சு இந்த மாடலில். ஸோ அதோடைய பேஜ் நம்ம வந்து 12 to 13 ஒரு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கோர்ஸ் மெட்டீரியலில் இருக்குது. இதே மாடலில் சம் இருக்குது, நீங்கள் அதையும் செஞ்சு பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் TS ரெட்டி அண்டு மூர்த்தி அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது. ஸோ அடுத்த செக்ஷன் டாப்பிக்கும் வந்து ஜேர்னல் என்ட்ரியோட ஃபைனல் ஒரு ப்ராப்ளம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட ப்ராப்ளம் தான். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.